பார்க்கும்போது பொறுத்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் ஓபன் ஆயிருக்கு. என்எஸ்சி ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்தும் பாம்பே வந்து ஒரு 120 புள்ளிகள் அதிகரித்தும் தான் இருக்கிறது. மெயினா வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பட்ஜெட்ல வந்து ரிஃபார்ம்ஸ்ல வந்து என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறாங்க, இன்கம் டாக்ஸ் ஆங்கிள் என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறாங்க, மேலும் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வந்து என்ன மாதிரியான குறைக்க போறாங்க, அதற்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதனால மார்க்கெட் இப்பொழுதைக்கு பாசிட்டிவாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் இதுவரை பார்க்கும் பொழுது ட்ரேடருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்ல இல்ல. யாருமே ட்ரேடர்ஸே மார்க்கெட்டுக்கு வரல, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டாவதாக எஃப்என்டோல கேரி ஓவர், அதாவது பிப்ரவரியிலிருந்து மார்ச்சுக்கு கேரி ஓவரும் பார்க்கும் பொழுது இதுவரை 40% வரை தான் கேரி ஓவர் ஆகி இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுவும் நிப்டி ஃபியூச்சர்ல கேரி ஓவர் கம்மியாகவும் ஸ்டாக் ஸ்பெசிபிக்ல வந்து ஃபியூச்சர்ஸ் கேரி ஓவர்ல சற்று அதிகமாகவும் இருக்கிறது. இந்த ட்ரெண்ட் மாறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஆப்டர் பட்ஜெட் தான் இருக்கும். சோ அதனால பட்ஜெட்டை பொறுத்து மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். மேலும் 5520க்கு மேல இருந்ததுனாக்க பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு 50லிருந்து 75 புள்ளிகள் மேல உயரக்கூடும். அதுக்கு கீழே 5750க்கு கீழே தேசிய பங்குச்சந்தையினுடைய புள்ளிகள் வரும்பொழுது அதிலிருந்து 100லிருந்து 150 புள்ளிகள் வரை கூட குறையக்கூடும். அதனால பட்ஜெட் தான் இப்ப இன்னைக்கு வந்து கீ இஷ்யூஸ். இதை தவிர இன்றைய தினம் இந்த ஜிடிபி இஷ்யூஸும் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சேதுராமன் சார். ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஏற்றுமதியை பொறுத்தவரை தமிழகத்தில் மிகச் சிறப்பாக இதுவரை, அதாவது உலகமே வியக்கக்கூடிய அளவில் செயல்பட்டுக் கொண்டிருந்த திருப்பூர், குறிப்பாக திருப்பூருடைய பின்னலாடை உற்பத்தி என்பது ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மின்சார தட்டுப்பாடு போன்ற பல்வேறு விஷயங்களால் வரலாறு காணாத பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவர்களுடைய பட்ஜெட் எதிர்பார்ப்பு என்ன, ஏற்றுமதியாளர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்க்கிறார்கள் போன்ற பல்வேறு தகவல்களை நமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் துரைராஜ் அவர்களுக்கு இந்திய ஆடை மேம்பாட்டுக் கழக தலைவர் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் திரு பப்பீஸ் ஏ சக்திவேல் அவர்கள் கொடுத்த செய்தியை இப்போது பார்ப்போம். மத்திய பட்ஜெட் 2013-2014 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு அம்சங்கள் குறித்து அதன் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் டாக்டர் சக்திவேல் அவர்களை சந்தித்து அவர்களது கருத்தை இப்பொழுது நாம் காண்க இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நிறைய நாங்கள் வந்து இப்பொழுது காட்டன் என்ற முறையில் பருத்தி ஆடையை அதிகமாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சேச்சுரேஷன் என்ற முறையில் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டிவிட்டோம். அதுவுமே நாங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு 3 மாதங்கள், அதாவது சம்மர் என்ற முறையில் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். மீதியுள்ள 9 மாதங்களுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வதில்லை. அதற்காக பல விசேஷ துணிமணிகள் அகில உலகில் கிடைக்கிறது. இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய ஏற்றுமதியில் 10% அளவு இந்த இங்கு கிடைக்காத துணிமணிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கத்திடம் கேட்டுள்ளோம். இதன் மூலம் ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் என்பது ஒரு 45% தான் ஆகும். இதன் மூலம் 55% வரை எங்களுக்கு வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். மற்ற தொழில்கள் சார்ந்துள்ள தொழில்களுக்கு வேலை வாய்ப்பு, சார்ந்த தொழில்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு இந்த துணிவை இறக்குமதி செய்ய அனுமதி கேட்டுள்ளோம். இவை போக டீசல் என்பது பொழுது வாரத்துக்கு ஒருவாகவும் மாதத்திற்காகவும் விலை வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு டீசல் தேவை என்பது நூலிலிருந்து சரக்கு அனுப்போடு எல்லாவற்றுக்கும் டீசல் தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு கோல்ட் கார்டு ஸ்கீம் என்ற முறையில் டீசலை அகில உலக அளவில் உள்ள பிரைஸ், அதாவது இன்டர்நேஷனல் பிரைஸுக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளோம். அதையும் மத்திய அரசாங்கத்திடம் சப்மிட் செய்துள்ளோம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் வட்டி சதவீதம். முன்பு பேங்கிங் சிஸ்டத்தில் தனியாக ஏற்றுமதிக்காக ஒரு தனி சாப்டர் இருந்தது. அதனால் பேங்குகளும் எங்களுக்கு ஒரு குறைந்த வட்டியில் கொடுக்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது பேஸ் ரேட் சிஸ்டம் என்று வந்ததற்கு பின் எங்களுக்காக தனியாக எந்த சாப்டரும் இல்லை. அதற்காக
மத்திய அரசாங்கம் எங்களுக்காக தனியாக சாப்டர் வேண்டும் என்றும், ஏனென்றால் நாங்கள் உலக அளவில் போட்டி போடுவதற்காக எங்களுடைய வட்டி சதவீதத்தை குறைந்தது 7% குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம். இதே போக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட் இதில் முக்கியமாக சிடிபி ப்ராசஸிங் ஹவுஸுக்கு 8% வட்டி சலுகையும் 50% கேபிட்டல் சப்சிடியும் கேட்டுள்ளோம். ஏனென்றால் ஒரு சிஇடிபி அமைப்பதற்கோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலாக எம்ப்ளாய்மெண்ட் அமைப்புக்கோ மிக செலவாகிறது. அந்த செலவை நாங்கள் சேர்த்தால் எங்களுடன் இதர நாடுகளுடன் போட்டி போட முடிவதில்லை. இதற்காக 8% வட்டி சலுகையும் 50% கேபிட்டல் சப்சிடியும் கேட்டுள்ளோம். ஒரு பழைய பாடல் உண்டு, கையில வாங்கினேன் பையில போடல காசு போன அப்படி இடம் தெரியல என்று. ஆனால் இன்றைக்கு கையில் வாங்கும் போதே காசு கற்பூரமாக கரைந்து போவதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி பெட்டி இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டிலும் குளிர்சாதன கருவிகள் இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் எல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கு மிகப்பெரிய சுமை, மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பலசரக்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக நாம் செலவிடக்கூடிய தொகை, அரிசியாக இருக்கட்டும்,